ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷாயினி ஒருத்தராசன். அக்னி நாள் ஆரம்பமாகியுள்ளதாகவும் 28ஆம் தேதி வரை சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டும் எனவும் குறிப்பிடாதிபதி தெரிவித்துள்ளார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை காண்டாவனம் எனும் அக்னி நாள் ஆரம்பமானது. எதிர்வரும் 28ஆம் தேதி வரை உள்ள காண்டாவன காலத்தில் ஆலய கும்பாபிஷேகம் முதலான சுபகாரியங்கள் செய்யக்கூடாது என இந்து மத குறிப்பீடாதிபதி தெரிவித்துள்ளார். அக்னி நாள் தொடர்பாக இந்து மத குறிப்பீடாதிபதி சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீட குருமுதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்ல ஆசிகளும். இப்பொழுது இந்த அக்னி நாள் என்கின்ற காலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பமானது. இவ்வாறான இந்த நாட்களிலே ஆலயங்களிலே கும்பாபிஷேகம் போன்ற நிகழ்வுகள் செய்யக்கூடாது. ஒரு ஆலயத்திலே பாலாலய பிரதிஷ்டை செய்யக்கூடாது. ஒரு ஆலயத்திலே புதிய கட்டிடத்துக்கான அத்திவாரம் போடக்கூடாது. நாம் புதிதாக வீடு கட்டுவதற்கு அத்திவாரம் தோண்டக்கூடாது. பூமியை தோண்டக்கூடாது. அதே போல கிரகப்பிரவேசம், புதிய வீடு குடிபூரல், கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது. இந்த கத்திரி வெயில் என்கின்றதாக இந்த காண்டாவனத்திலே இவ்வாறான காரியங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, குழந்தைகளுக்கு முடி இறக்குதல், நேர்த்திக்கிழமைத்து குழந்தைக்கு முடி இறக்கிறது இந்த காலத்திலே செய்யக்கூடாது. அது பிள்ளைகளுக்கு நோய்களை கொடுக்கும். குழந்தைகளுக்கு காது குத்தக்கூடாது. இவ்வாறு சில காரியங்கள் தவிர்க்கின்ற பொழுது குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற நோய்களிலிருந்து விடுவிப்பதற்கு இந்த காது குத்தக்கூடாது, முடிவெட்டக்கூடாது, மொட்டை போடக்கூடாது, புதுமனை புகுவிழா என்கின்ற கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது. இது மட்டுமல்ல, வீட்டிலே வளவிலே மாமரம் இருக்கிறது, பலாமரம் இருக்கிறது, அல்லது தென்னை மரம் இருக்கிறது, இதனை நாம் வெட்ட வேண்டும், இப்பொழுதுதான் நமக்கு லீவாக இருக்கிறது என்று இந்த அக்னி நாள் என்கின்ற காண்டாவனத்திலே மரங்கள், செடிகள், கொடிகளை வெட்டக்கூடாது. அது தோஷங்களை கொடுக்கும். இவ்வாறான நல்ல சிந்தனை நமக்கெல்லாம் வர வேண்டும். இதுடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.